Daily. Taste the Daily. தருமபுரி மாவட்டத்தில் பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். தருமபுரி நகர் பகுதிகளான நெசவாளர் நகர், இலக்கியம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. விடியா திமுக அரசு கால்வாய்களை முறையாக தூர்வாராததால் சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். மேலும் பொதுமக்கள் மழைநீரில் நடந்து செல்ல முடியாமல் சிரமமடைந்தனர். ஸ்டாலின் தனது குடும்ப நலனில் மட்டுமே அக்கறை கொண்டு செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மறைந்த நாட்டுப்புற பாடகி கொல்லங்குடி கருப்பாயியின் உடலுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் அறிவுறுத்தலின் பேரில் அதிமுக எம்எல்ஏ PR செந்தில்நாதன் அஞ்சலி செலுத்தினார். ஆண் பாவம் படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமாகி பிரபலமான கொல்லங்குடி கருப்பாயி வயது முதிர்வின் காரணமாக 99வது வயதில் காலமானார். அவரது மறைவையொட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல் செய்தி வெளியிட்டார். அவரது அறிவுறுத்தலின் பேரில் கொல்லங்குடிக்கு நேரில் சென்ற சிவகங்கை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் PR செந்தில்நாதன் கருப்பாயிக்கு அஞ்சலி செலுத்தியதுடன் கழக பொதுச் செயலாளரின் இரங்கல் செய்தியையும் குடும்பத்தினரிடம் தெரிவித்தார். அப்போது சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் நாகராஜன் மற்றும் கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர்.